உலகெலாம் உணர்ந்தோதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மலிவேணியன் அழகிற் சோதியன் அம்பலத்தாடுவான் மலர்சிலம்படி வாழ்த்தி வணங்குவாம். எல்லாம் வல்ல இறைவனுடைய திருவடிகளை மனதிருத்தி இந்த நிகழ்வில் கலந்து கொள்ள வருகை தந்திருக்கிற எல்லோருக்கும் என் வணக்கத்தை சமர்ப்பித்து என்னுடைய உரையை ஆரம்பிக்கின்றேன். இதுநாள் வரைக்கும் நான் எத்தனையோ சொற்பொழிவுகள் செய்திருந்தாலும் அது வளர்ந்த பெரியவர்களுக்கு பயன் செய்கிற சொற்பொழிவுகளாகத்தான் இருந்திருக்கிறது. அண்மை காலமாக என் மனதுக்குள்ளே எழுந்த ஒரு கேள்வி, இளையோரை ஈர்த்து நம்முடைய சமய உண்மைகளை, சமய கதைகளை எல்லாம் இனிமேல் யார் சொல்லப் போகிறார்கள் என்ற அந்த வினா எனக்குள்ளே விஸ்வரூபம் எடுத்துக்கொண்டே வந்தது. அதனால்தான் ஒரு மாற்றமாக இம்முறை நம்முடைய குழந்தைகளுக்காக நம்முடைய சமய உண்மைகளை எடுத்துச் சொன்னால் என்ன என்று தோன்றி இந்த முயற்சியிலே ஈடுபடுகிறேன். நம் பிள்ளைகளுக்கு ஒரு காலத்திலே ஆலய சொற்பொழிவுகள், சமய பெரியவர்களுடைய பிரசங்கங்கள், அதுபோல நம்முடைய வீட்டிலே இருந்த மூத்த பாட்டி பாட்டா போன்ற பெரியவர்களுடைய அறிவுரைகள் என்பவையெல்லாம் நம்முடைய இளையவர்களை வழிநடத்துவதற்கு துணையாக இருந்திருக்கிறது. ஆனால் இப்போது அவையெல்லாம் பெரும்பாலும் இல்லை. பிள்ளைகளும் அவற்றையெல்லாம் கேட்கிற நிலைமையிலே இன்றைக்கு இல்லை. ஆகவே பிள்ளைகளுடைய மனச்சிதறல் ஏற்படுவதற்கு முன்பாக குழந்தைகள் மனதிலே இந்த கதைகளை, நம்முடைய சமய உண்மைகளை பதித்துவிட்டால் என்ன என்று தோன்றியது. அதனால் அந்த முயற்சியிலே நான் ஈடுபடத் தொடங்கி இருக்கிறேன். முதலாவதாக நம்முடைய பெரிய புராணத்தினுடைய கதைகளை நம் பிள்ளைகளுக்கு சொல்ல வேண்டும் என்ற எண்ணம் தோன்றியிருக்கிறது. அந்த முயற்சியாகத்தான் இந்த நிகழ்ச்சியை நான் ஆரம்பித்திருக்கிறேன். பெரிய புராணம் என்பது நம்முடைய சைவ சமயத்தினுடைய இலக்கியம். சைவ சமயத்தை நாம் முழுதாக தெரிந்து கொள்ள வேண்டுமானால், அதனுடைய உயர்வுகளை தெரிந்து கொள்ள வேண்டுமானால் நாம் பெரிய புராணத்தை படித்தே ஆக வேண்டும். பெரிய புராணம் போன்ற இலக்கியங்கள் எல்லாம் நம் மரபு தமிழிலே ஆக்கப்பட்டவை, கவிதைகளாக ஆக்கப்பட்டவை. அந்த கவிதைகள் நுட்பமான கவிதைகள். அந்த கவிதைகளுக்குள்ளே நுழைந்து அந்த கவிதையை படித்து அந்த கதைகளை அறிவது என்பது இன்றைய பிள்ளைகளுக்கு சாத்தியமாகாத ஒன்று என்பது எனக்கு தெளிவாக தெரிகிறது. அதனால் பாடல்களை எல்லாம் விட்டுவிட்டு, அந்த கவிதைகளினுடைய சுவைகளை எல்லாம் தனியே எடுத்துச் சொல்வதை விட்டுவிட்டு, நம்முடைய பெரிய புராண கதைகளிலே வருகிற அடியார்களுடைய வாழ்க்கை வரலாற்றினை பிள்ளைகளுக்கு கதையாக மட்டும் சொன்னால் என்ன என்று தோன்றியது. அந்த அடிப்படையிலே தான் இந்த உரையை தொடரை நான் தொடங்குகிறேன். பிள்ளைகளுக்கு நம் பெரிய புராண அடியார்களது கதையை வாரம் ஒரு கதை வீதம் சொல்லலாம் என்று நான் முடிவு செய்திருக்கிறேன். திருவருளும் அதற்கு துணை செய்ய வேண்டும் என்று பிரார்த்தித்து நிற்கிறேன். இந்த கதைகளை சிறு வயதிலே நாம் உள்வாங்கிக் கொண்டோமானால் நம்மை அறியாமல் பக்தி நமக்குள்ளே புகுந்துவிடும், நம் சமயத்தின் மீதான பற்று நமக்குள்ளே புகுந்துவிடும் என்ற நம்பிக்கை எனக்கு உண்டு. என் வாழ்விலே இவற்றையெல்லாம் நான் அப்படித்தான் சேகரித்தேன். அந்த அடிப்படையிலே தான் உலகம் பூராகவும் இருக்கிற நம் தமிழ் பிள்ளைகளுக்கு, சைவ பிள்ளைகளுக்கு பெரிய புராண கதைகளை ஒவ்வொன்றாக சொல்ல வேண்டும் என்று என் மனம் ஆசைப்படுகிறது. அந்த அடிப்படையிலே தான் இந்த பெரிய புராண உரைத்தொடரை நான் ஆரம்பிக்கிறேன். இது பெரியவர்களுக்கான உரைத்தொடர் அல்ல, அதை மீண்டும் சொல்லிக் கொள்கிறேன். நீங்கள் இதை கேட்க வேண்டும் என்று, பெரியவர்கள் இதை கேட்க வேண்டும் என்று அவசியமில்லை. தயவு செய்து உங்கள் வீட்டிலே இருக்கக்கூடிய சிறு பிள்ளைகளை, ஒரு 5 வயதிலே இருந்து இருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒரு அரை மணி நேரம் அல்லது ஒரு 20 நிமிடம் இந்த கதைகளை கேட்கச் செய்யுங்கள். நீங்கள் ஒரு பெரிய அதிசயத்தை காண்பீர்கள். இதை கேட்க 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 அந்த பிள்ளைகளிடம் ஆன்மீக வளர்ச்சி உண்டாகி கொண்டே இருக்கும். அது சொல்லுகிற என்னுடைய தகுதியால் ஏற்படுவதல்ல, சொன்ன சேக்கிழாருடைய தகுதியினால் ஏற்படுவது. இறைவனே உலகெல்லாம் என்று அடியெடுத்து கொடுக்க பாடிய காவியம்தான் பெரிய புராணம். அந்த பெரிய புராண காவியம் எப்படி தொடங்கியது, அந்த கதையினுடைய பெருமை என்ன, அதிலே சொல்லப்படுகிற அடியார்களுடைய வரலாறு எப்படிப்பட்டது என்பதை ஒவ்வொன்றாக சொல்லப் போகிறேன்.
அடுத்த வாரத்திலே இது ஒரு முன்னறிவித்தல் தான். இதை வைத்துக்கொண்டு உங்கள் பிள்ளைகளை இதற்கு தயார் செய்யுங்கள். அடுத்த வாரத்திலே சேக்கிழார் யார் என்பதும் பெரிய புராணம் என்ற கதை எப்படி தொடங்கியது என்பதும் பற்றி சொல்லப் போகிறேன். என் அன்பு குழந்தைகள் இதை கேட்க வேண்டும் என்று உங்களை வேண்டிக் கொண்டு, பெரியவர்கள் அதற்கான துணை செய்யுங்கள் என்று கேட்டுக்கொண்டு இன்றைய இந்த அறிமுக உரையை இத்தோடு நான் நிறுத்திக் கொள்கிறேன். வணக்கம்.